ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நம்ம பேச போகிறது உலகத்தையே மாற்றிய ஒரு மனிதரை பற்றி. அவர் யார் தெரியுமா? அவர் தான் மகாத்மா காந்தி. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மகாத்மா காந்தின்னா நம்ம வெள்ளை வேட்டி, வட்ட கண்ணாடி, கையில் ஒரு சட்டி, இது தானே நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த எளிமையான தோற்றத்துக்குள்ளேயும் ஒரு பெரும் சக்தி இருக்குது. அதுதான் அன்பின் சக்தி, சத்தியத்தின் சக்தி. சிலர் வாளால் போராடினாங்க, சிலர் சொற்களால் போராடினாங்க. ஆனால் நம்மட காந்திஜி அஹிம்சையால் தான் போராடினாங்க. வன்முறையால் யாரும் வெல்ல முடியாது, அன்பால் எல்லாரையும் வெல்லலாம். அவர் சின்ன உடம்பு, மெதுவான குரல். ஆனால் அந்த குரல் பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே நடுங்க வச்சது. அவரோட வாழ்க்கை நமக்கு ஒரு கற்றல், பெருமை, நம்பிக்கை, சத்தியம். அவர் சொன்னது, நீ உலகத்தை மாற்றணுண்டா முதல்ல நீ மாறணும். அவரோட வழி எளிமையானது, ஆனால் அதை கடைபிடிக்க தைரியம் தேவை. அதனால தான் அவர் மகாத்மா ஆனார். காந்திஜி 1869 குஜராத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் தான் பிறந்தாங்க. அப்போ யாருக்கும் தெரியாது அந்த சிறுவன் ஒரு நாள் தேசத்தின் தந்தை ஆக போகிறாண்டு. அவரோட முழு பெயர் மோகனதாஸ் கரம்சாந்த் காந்தி. அப்போ ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி. அம்மா மிகவும் பக்தி உணர்ச்சி மிக்கவர். அவரிடமிருந்த நல்ல பண்புகள் எல்லாம் காந்திஜி குழந்தையாக இருக்கும்போதே வந்தது. அவருக்கு சிறு வயதில் பொய் சொல்லக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் சொன்னார், எக்ஸாமில் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து எழுதிக்கோங்கண்டு. ஆனால் காந்திஜி சொன்னார், இல்லை சார், நான் சத்தியத்துக்கு விரோதமாக செய்ய மாட்டேன். அந்த சிறு வயது நம்பிக்கையே அவர் சத்தியத்தின் மனிதராக்கியது. காந்திஜி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வெக்க சுபாவம் கொண்டவங்க. அதிகமாக பேச மாட்டார். ஆனால் அவர் இதயத்துக்கு அன்பு நிறைய இருந்துச்சு. ஒரு எளிய சம்பவம் கூட அவருக்கு பாடமாக இருந்துச்சு. ஒரு நாள் அவர் ஒரு புறாவை காப்பாற்றினார். அதுக்கு அவர் சொன்னார், நான் பெரியவனாகணும், ஆனால் யாரையும் காயப்படுத்தாமல் பெரியவனாகணும். அப்படித்தான் அந்த சிறுவன் நாளுக்கு நாள் நல்ல மனசுள்ளவனாக வளர்ந்தான். அவரோட வாழ்க்கை ஆரம்பமே அன்பு சத்தியம்னு கலவையில் தொடங்கிச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கதையை கொஞ்சம் இந்தியாவை விட்டு தூரம் எடுத்துகிட்டு போவோம், தென்னாப்பிரிக்காவுக்கு. அங்கே தான் நம்ம காந்திஜி வாழ்க்கை திருப்பம் இருக்குது. அவர் லண்டனில் சட்டம் படிச்சுட்டு வழக்கறிஞராக இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆனால் இந்தியாவில் அவருக்கு வேலை சரியாக கிடைக்கே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வாய்ப்பு வந்துச்சு, ஒரு வணிகரால். தென்னாப்பிரிக்காவுக்கு வாருங்கள், ஒரு வழக்கு இருக்குது, 3 மாதத்துக்கு போதும். காந்திஜி சரின்னு போனார். ஆனால் அந்த 3 மாதம் அவரோட வாழ்க்கையே மாற்றிடுச்சு. அந்த காலத்தில் தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களை வெகுவாக இழிவாக பார்த்தாங்க. ரயிலில் வெள்ளையர்களுக்கே மட்டும்ண்டு இருக்க வச்சுருந்தாங்க. ஒரு நாள் காந்திஜி ரயிலில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு ஏறினாங்க. ஆனால் ஒரு வெள்ளை அதிகாரி சொன்னார், நீ கருப்பு நிறமாக இருக்க, வெளியே போ அப்படின்ட்டு. காந்திஜி சொன்னார், ஆனால் நான் டிக்கெட் வாங்கியிருக்கேனே. அந்த ஆள் கேட்டுக்கொள்ளவே இல்லை. அவரை ரயிலில் இருந்து தள்ளி இறக்கிட்டாங்க. அந்த இரவு குளிர் நிறைந்த ரயில் நிலையத்தில் காந்திஜி நின்று கொண்டிருந்தாங்க. அவரோட மனசுக்குள்ளே ஒரு தீ பற்றியது. அவர் நினைச்சாரு, இது எனக்கு நடந்தது போல் எத்தனை பேருக்கு நடந்திருக்கும், இதை நிறுத்தணும். அந்த நிமிஷம்தான் மோகனதாஸ் காந்தி மகாத்மா காந்தியாக ஆரம்பமானார். அங்கிருந்த இந்தியர்களுக்காக அவர் ஒரு சங்கம் தொடங்கினார். அவர் மக்களை அகிம்சையால் சத்தியத்தால் போராட கற்றுக் கொடுத்தாரு. அவங்க சொன்னாங்க, நம்மளை அடிக்கிறாங்கன்றதுக்காக நம்ம அடிக்க வேணாம், நம்ம அன்பால் வெல்லலாம். அது புதிய போராட்டம், வன்முறையில்லா போராட்டம். அந்த அஹிம்சை பாதை உலகத்தையே ஆச்சரியப்படுத்திச்சு. அவரின் நம்பிக்கை, துணிச்சல், பொறுமை, அதனால தான் மக்கள் அவரை மகாத்மா என்று அழைக்க ஆரம்பித்தாங்க. அந்த அனுபவம் தான் அவரை இந்தியாவுக்கு திரும்பி செல்ல வைத்தது. மகாத்மா காந்தி சொன்னார், என் தேசம் இன்னும் அடிமையாக இருக்குது, நான் அதை விடுவிக்கணும். அப்படித்தான் அவர் இந்தியா சுதந்திர போராட்டத்துக்குள்ளே உள்நுழைகிறாரு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதையிட முக்கியமான பகுதிக்கு வருவோம். தென்னாப்பிரிக்காவில் அஹிம்சை என்ற ஆயுதத்தை கண்டுபிடித்த காந்திஜி அந்த ஆயுதத்தோடு தன் தாய்நாடு திரும்புகிறாரு. அவரை வரவேற்க இந்தியா தயாரா? ஆனால் அவர் வந்தப்போ கண்டது பசியால் வாடும் மக்களையும், அடிமைத்தனத்தால் சோர்ந்த நாடையும், அநியாயத்தால் அடக்கப்பட்ட இந்தியாவையும் தான். அவரை மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், இந்த தேச விடுதலை அடையணும். அந்த நாளிலிருந்து காந்திஜி நிம்மதியாக உட்காரவே இல்லை. அவர் மக்களை எழுப்ப ஆரம்பித்தார். காந்திஜி சொல்கிறாரு, நம்ம பிரிட்டிஷ் ஆக்களை அடிக்க வேணாம், நம்ம சிந்தனையாலேயே அவர்களை வெல்லலாம். அதுதான் பிறந்தது சத்தியகிரக போராட்டம். அதன் பொருள் என்ன தெரியுமா?
சத்தியத்திற்காக பிடிவாதமாக நிற்பது. அவர் மக்கள் கூட்டத்தோடு பசியெடுத்தார். அவர்களோடு தோளோடு தோள் சேர்த்து நடந்து போராடினார். அவரோட ஆயுதம் வாள் இல்லை, துப்பாக்கி இல்லை, ஒரு உண்மை சொல்லும் இதயம்தான். சம்பூர் சட்ட எதிர்ப்பு இயக்கம், சம்பல் சத்தியாகிரகம், அசகார இயக்கம், இப்படி பல போராட்டங்கள் அவரின் தலைமையில் நடக்குது. ஒரு நாள் அவர் பெரிய முடிவு எடுக்கிறாரு. இந்தியர்கள் தயாரானா இனி பிரிட்டிஷ் பொருட்களை வாங்கக்கூடாது. அதுக்காக அவர் சொன்னார், நம்ம ஊர் நூலை நம்ம கையால் நெய்யணும். அதுதான் அந்த புகழ்பெற்ற சக்கரை சுழி. அது நம்ம சுதந்திரத்தின் சின்னமாக மாறிச்சு. அப்புறம் இன்னொரு பெரிய நிகழ்ச்சி, உப்பு சத்தியாகிரகம். பிரிட்டிஷ் அரசு இந்தியாவுக்கு உப்பு கூட செய்ய விடலை. காந்திஜி சொன்னார், உப்பு நமக்கே உரிமை. அவர் 78 பேரோடு சேர்ந்து 240 மைல் நடந்து கடலுக்கு சென்றார். அங்கே அவர் உப்பு எடுத்தார். அதுவே இந்திய வரலாற்றை மாற்றிச்சு. அவர் போராட்டம் கையில் ஆயுதம் இல்லாமல் நடந்துச்சு. ஆனால் அதுக்குள்ள சக்தி இராணுவத்தையே நடுங்க செய்தது. மக்கள் அவர் குரலை கேட்டு எழுந்தாங்க. வந்தே மாதரம் என்று முழங்கினர். அந்த அன்பு, அந்த ஒற்றுமை, அதுதான் இந்தியா அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சுது. அவர் வென்றார். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னாடி எத்தனை துன்பங்கள், எத்தனை சிற வாழ்க்கை, எத்தனை சிரமங்கள். ஆனால் அவர் ஒருபோதும் கோவப்படலை, பழி சொல்லலை. அவர் சொன்னார், எனக்கு எதிராக இருப்பவர்களுக்கே அன்பு கொடுங்கள். காந்திஜியோட 3 முக்கியமான கொள்கைகளை பார்ப்போம். முதல்ல சத்தியம், 2வது அஹிம்சை, 3வது தன்னம்பிக்கை. முதலாவது கொள்கையை பார்ப்போம். காந்திஜிக்கு பொய்ண்டாலே அருவருப்பு. அவர் சொன்னார், ஒருவன் சத்தியத்திற்காக போராடினா உலகமே அவனுக்கு துணை நிற்கும். அவர் வாழ்க்கையே சத்தியத்திற்கான சோதனை தான். அவர் ஒரு புத்தகம் எழுதினார், என் சத்திய சோதனை. அதில் அவர் சொன்னார், நான் பூரணமானவன் இல்லை, ஆனால் சத்தியம் காத்தவன் தான். 2வது கொள்கையை பார்ப்போம், அஹிம்சை. அவர் வன்முறையை கண்டனம் செய்தார். அடித்தா அடித்து திருப்பி அடிக்கணும்னு உலகம் சொல்லும்போது காந்திஜி சொன்னார், அடிக்கிறவன் தப்பா இல்லை, அடிக்கப்படும் மனசே வலிமை இல்லாதது. அவருக்கு வன்முறை இல்லாமல் வாழ்ந்தாலே போதும். அந்த கொள்கை தான் பிற்காலத்தில் மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலா மாதிரியான உலக தலைவர்களையும் வழி நடத்திச்சு. 3வது கொள்கை தன்னம்பிக்கை. நீ உன்னை நம்பினா உலகமே உன்னை நம்பும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, தன்னம்பிக்கை இருந்தால் தன்னாட்சி வரும். அந்த கொள்கை தான் நம்ம சுதந்திரத்தின் அடித்தளம். சுதந்திரம் வந்தது 1947ஆம் ஆண்டு. இந்தியா அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டது. மக்கள் சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டாங்க. ஆனால் காந்திஜி மட்டும் அமைதியாக இருந்தார். அவர் சொன்னார், நான் சுதந்திரத்தை பார்க்க வந்தவன் இல்லை, நான் அன்பு பரவுறதை பார்க்க வந்தவன். அவர் அந்த கடைசி நாட்களில் கூட மக்கள் அமைதிக்கு அழைத்தார். அவர் சொன்னார், இந்தியா சுதந்திரமானதாலே போதாது, இந்தியா நல்ல மனசுள்ள தேசமாக மாறணும். ஆனால் 1948 ஜனவரி 30ஆம் தேதி அவர் பிரார்த்தனை கூட்டத்துக்கு போயிருந்தார். அங்கே ஒரு மனிதன் அருகே வந்து துப்பாக்கியால் சுட்டான். காந்திஜி விழுந்தார். அவரின் கடைசி வார்த்தை, ஹே ராம். அந்த ஒரு சத்தம் உலகத்தையே அமைதியாக்கிச்சு. அவரோட உடம்பு போயிடுச்சு, ஆனால் அவரோட கொள்கை இன்னும் உயிரோடு தான் இருக்குது. சத்தியம், அஹிம்சை, அன்பு, இவை எல்லாம் இன்றும் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக இருக்குது. இன்று அவரின் பெயர் சொல்லும்போது கூட ஒரு நிம்மதி, ஒரு மதிப்பு நமக்குள்ளே தோன்றுதே, அதுதான் மகாத்மா காந்தி. காந்திஜி நமக்கு சுதந்திரத்தை தந்திருக்காரு. ஆனால் அதை விட பெரிய பரிசொன்று தந்திருக்காரு, அதுதான் மனித நேயம். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு, அன்பால் வெல்ல முடியாத யுத்தம் கிடையாது. அவரை நாம் மறக்க முடியாது, ஏனெனில் அவர் நம்முள் இருக்கிறார். அவரோட வழி எப்போதும் நமக்கு கற்றல் தரும். அதனால தான் உலகம் இன்றும் அவரை மகாத்மா, மகத்தான ஆன்மா என்று அழைக்கின்றது. இப்போ நம்ம மகாத்மா காந்தி அவங்களோட வாழ்க்கை வரலாறை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம். இன்னொரு நல்ல ஸ்டோரியில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.